எங்ககிட்ட பல பேர் பேசுவாங்க, என்ன பெருசா மாஸ் எக்ஸ்டிங்ஷன் பத்தி பேசுற, உயிர்களின் பேரழிவை பத்தி பேசுற, இதுவரைக்கும் உலகம் 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷனை பார்த்துக்க தெரியுமான்னு கேட்பாங்க. உண்மைதான், இந்த உலகம் இதுவரைக்கும் 5 முறை உயிர்களின் பேரழிவை பார்த்துருக்கு, யாரும் மறுக்கவே இல்லை. டைனோசர் காணாமல் போயிருக்கு, யானையின் முன் வடிவம் மேமோத் காணாமல் போயிருக்கு. உயிர்களின் பேரழிவுனா அந்த சமயத்தில் இந்த பூமியில் வாழக்கூடிய 65% உயிரினங்கள் அழிந்து போனால் அதை மாஸ் எக்ஸ்டிங்ஷன் சொல்றாங்க. இந்த 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடைபெற்ற போதும் இது முக்கியமான விஷயம்னா அந்த 5க்கும் இப்ப 6வது மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். 6வது உயிர்களின் பேரழிவு நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷனுக்கும் இப்பொழுது நடைபெற்ற மாஸ் எக்ஸ்டிங்ஷனுக்கும் உயிர்களின் பேரழிவுக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு 5 உயிர்களின் பேரழிவு நடைபெற்ற போதும் மனிதன் என்கிற இனம் இங்க கிடையாது. முதல் முறையாக மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடைபெறுவதற்கு ஒற்றை காரணியாக இருப்பது மனித செயல்பாடுகள் தான். இதுக்கு முன்னாடி 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடைபெற்ற போது காரணங்கள் எதுமா இருந்துச்சு? வேற்று கிரகத்திலிருந்து வந்து மோதிய விண்கற்களாகட்டும், அல்லது இங்கேயே ஏற்பட்ட வல்கானிக் எரப்ஷன் ஆகட்டும், அல்லது கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கிருமியாக இருக்கட்டும், இந்த 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடைபெற்ற போதும் அந்த 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷனுக்கும் காரணம் ஒற்றை உயிரினம் கிடையாது. ஆனால் இப்பொழுது இந்த தருணத்தில் இந்த மனித குலம் சந்திக்கின்ற இந்த உயிர்களின் பேரழிவுக்கு ஒற்றை காரணியாக இருப்பது மனித செயல்பாடுகள் மட்டுமே என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும்.